போற்றி, அம்பாளே போற்றி, அன்னபூர்ணி தாயே போற்றி, அகிலம் ஆள்பவளே போற்றி, அருட்பெருஞ்சோதியே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. தாயே, விஜய் ரொம்ப நல்லவர். அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணதில்ல, யாரோட பொருளையும் பறிச்சதில்ல. உதவின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றவர். அவருக்கு இவ்ளோ கஷ்டம் கொடுக்காத தாயே. என்ன கிரகங்களோட சூழல் இருந்தாலும் அவரை காப்பாத்தி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு தாயே. அவர் எனக்கு அன்பான புருஷன், என் பிள்ளைக்கு பாசமான தகப்ப. அவரை நீ கஷ்டப்படுத்த கூடாது. ஓம் அங்காள அம்மையே போற்றி, அருளின் உருவே போற்றி, அம்பிகை தாயே போற்றி, அன்பின் வடிவே. இவ எதுக்கு இப்படி பூஜை பண்றா? அதுவும் இந்த நேரத்துல காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டாளே. சும்மா கலாய்ப்போம். அநாதை ரட்சகியே போற்றி, அருட்பெருஞ்சோதியே போற்றி, அன்னபூரணியே போற்றி, அருளின் உருவே போற்றி, அகிலம் ஆள்பவளே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. என் தம்பிய லாக்அப்ல உட்கார வச்சுட்டு நீ இங்க ஜாலியா உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கல்ல? இன்னல் களைவாளே போற்றி, ஓம் இடர் நீக்குவாளே போற்றி, ஓம் இமயத்து அரசியே போற்றி, ஓம் இச்சா சக்தியே போற்றி. என் தம்பிக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கொலை பண்ணவன் நீ நீ இந்த வீட்ல நிம்மதியா இருக்க. ஆனா என் தம்பி அங்க லாக்அப்ல அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி. விஜய்க்காக தான் வாழ்றேன், விஜய்க்காக தான் உயிரை விடுவேன், அப்படி இப்படின்னு பெருசா சீன் எல்லாம் போடுவேன். இப்ப போய் சொல்ல வேண்டியதானே, நான் தான் கொலை பண்ண, அவரு நிரபராதின்னு. ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி, சம கேடிதான் நீ. ஓம் ஈகை குணவதி. எப்பெல்லாம் அமுக்கமா இருக்கணுமோ அப்பெல்லாம் தெளிவா அமுக்கமாவே இருப்ப. ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி. எப்பப்பப்பா, உன் சாமர்த்தியம் எல்லாம் யாருக்குமே வர மாட்டேங்குது. ஓம் உண்மை பொருளே போற்றி, உலகை ஈன்றால் போற்றி, ஓம் உண்மை பொருளே போற்றி. உனக்கு என்னடி, நீ தெருவுல கிடந்தவ, எங்க வேணாலும் தூங்குவ, எங்க வேணாலும் உருளுவ. ஆனா ஏன் தம்பி அப்படியா? வீட்ல அப்படியே ராஜா மாதிரி இருந்தான். இப்ப என்னமோ லாக்அப்ல அப்படியே கொசு தொல்லையிலயும் புழுக்கத்திலயும் கிடக்குறான். ஓம் ஆதிசக்தி பராசக்தி. என்னைக்கு அவன் உன் மேல ஆசைப்பட்டானோ அன்னையோட முடிஞ்சு போச்சு. அவனோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. ஆனா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா, நாம அவனை அப்படி கஷ்டப்பட வச்சுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இது நியாயமான தோணவே இல்லைல்ல? ஆதிசக்தியை போற்றி, உலகை ஈன்றால் போற்றி, ஓம் உண்மை பொருளே போற்றி. எல்லாம் அந்த புத்தி இல்லாத என் தம்பி இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். போயும் போயும் இவளுக்காக ஜெயில போய் கிடக்குறான் பாரு. ஓம் உலகை காப்பவளை போற்றி. இப்பதான் ஒரு புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், அத நல்லா பண்ணணும்னு ஒரு அக்கறை வேண்டாம் அவனுக்கு? இப்படி ஜெயில போய் உட்கார்ந்தா பேரு கெட்டு போயிடாது? ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி. அவனுக்கு எங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்க போது? மல்லி மல்லி மல்லி, அப்படி என்னதான் இந்த மல்லி கிட்ட கண்டானோ அப்படியே மயங்கில கிடக்குறான். ஓம் ஊழ்வினை அறுப்பாள் போற்றி. இவளும் அவன் அப்படியே சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கிறான். இப்ப பாரு, என் தம்பி இனிமே வெளியில வருவானோ வரமாட்டானோங்கிற நிலைமை ஆயிடுச்சு. இதுல வேற சொந்தக்காரங்க எனக்கு போன் பண்ணி அவன் என் லாக்அப்ல இருக்கான், அவனை ஏன் இன்னும் வெளியில எடுக்கலன்னு என்ன கேள்வி கேக்குறாங்க. ஓம் உண்மை பொருளே போற்றி. பொண்டாட்டிக்காக நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு உள்ள போனவனை நான் எப்படி வெளியில எடுக்க முடியும்? நீயே சொல்லு. ஓம் உருவம் மானாய் போற்றி. சம்பந்தப்பட்டவன் நான் தான் பண்ணேன்னு சொன்னாதானு அவனை வெளியில விடுவாங்க? ஓம் உண்மை பொருளே போற்றி. ஓம் உலகை ஈன்றால் போற்றி, ஓம் உலகில் நிறைந்தால் போற்றி. அப்போ இந்த விளக்குல தான் விஷயம் இருக்கு. அதான் விளக்குல இருந்து கண்ணெடுக்காம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காளா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஓம் சக்தி பராசக்தி. நீ எல்லாம் சாமி கும்பிட்டா சாமியா வரப்போகுது. ஓம் உண்மை நீயும் பூஜையும். ஓம் ஐம்புலன் சக்தியை போற்றி, ஓம் ஐம்பொறி செயலை போற்றி, ஓம் ஐங்கரம் தாயை போற்றி, ஓம் உப்பியா சக்தியை போற்றி, ஓம் ஊழ்வினை அறுப்பாய் போற்றி, ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி. என்னால முடியல.
ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி. ஏய், இப்ப என்ன இந்த விளக்க தொடக்கூடாது அவ்வளவுதானே? அது பக்கத்துல கூட வரல, விடு. ஓம் உண்மை பொருளை போற்றி. ஐயோ, ஓம் செமையா வலிக்குதுடி. உலகில் நின்றால் போற்றி. உன்கிட்டயே போய் சண்டை ஓம் போட்டு உலகில் ராட்சசி நிறைந்தால் ராட்சசி போற்றி. என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி. ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி. ஓம் உருமாறி போற்றி. ஓம் இமயத்து அரசியே போற்றி. ஓம் ஒப்பில்லா சக்தி போற்றி. ஓம் ஒழுக்க அருள்வாய் போற்றி. ஓம் ஓங்கார சக்தியே போற்றி. தம்பி இந்தாங்க. கொடுங்க. தேங்க்ஸ் சார். பக்கத்துல இட்லி கடை இருக்கு, அங்க மாவு புளிச்சு போயிருக்கும், அதான் தள்ளி போய் பிரிஞ்சு சாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கடையில பிரிஞ்சு நல்லா இருக்கும். ரொம்ப சரி தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க லாயர் பணம் கொடுத்து நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாரு, அதான் வாங்கி கொடுக்கறேன். இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்ல சார். அந்த சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வெளியே ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்க வரத்துக்குள்ள சாப்பிட்டுருங்க. நானும் போய் வீட்டுல சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே தம்பி. சார் வேலையை ஆரம்பிச்சிடவா? ஆரம்பி. ம் இந்த ஒரு ராத்திரியில் அவன் கதறணும், ம் புரியுதா? சரிங்க சார், புரியுது. ஓ, ஹலோ, என்னங்க நீங்க சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி விடுறீங்க? இப்ப எதுக்கு தண்ணி ஊத்தி விடுறீங்க? ஹலோ சார், இது போலீஸ் ஸ்டேஷன், இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை. நான் என்ன வேலை செய்யணும்னு என் மேலதிகாரிங்க சொல்லுவாங்க, அதுபடி தான் நாங்கள் நடப்போம். நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீங்க. ஹலோ, அதுக்காக சாப்பிடுற சாப்பாட்டுல தண்ணி ஊத்துவீங்களா? இதான் உங்க மேலதிகாரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கூப்பிடுங்க அவங்கள, நான் பேசுறேன் அவங்க கிட்ட. என்னையா? என்னங்க சத்தம்? சார், லாக்கப்பை கழுவி விட சொன்னீங்கல்ல, அதுக்கு தண்ணி ஊத்துனேன், அதுக்கு சார் கோச்சுக்கிறாரு. யோ, அதுக்காக சாப்பாட்டுல ஐயா தண்ணி ஊத்துவ? எப்படி ஒரு மனுஷனால அதை சாப்பிட முடியும்? சார், தண்ணி ஊத்துன சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஆமா விஜய், இப்பெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லயே தண்ணி சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. அங்க 1000 ரூபாய் பணம் கொடுத்து சாப்பிடுறத இங்க ஓசியாவே சாப்பிடுறீங்க. சும்மா சாப்பிடுங்க. இந்த சாப்பாடை எப்படி சார் சாப்பிட முடியும்? மனுஷன் எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு சாப்பாடே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.